ஓகே. இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டியில் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ லிக்விடிட்டினா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது வந்து ஒரே ஒரு டைப் தான். என்னன்னா ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோக்கு மேலே கீழே லிக்விடிட்டி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே மட்டும் தான் லிக்விடிட்டி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அதை விட பவர்ஃபுல்லான லிக்விடிட்டி இந்த ஸ்விங் ஹை ஸ்விங் லோ வந்து ஒரு காமனான லிக்விடிட்டி. நீ மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணாலே உனக்கு ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ கண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் பட்டுரும், எடுத்தோன்னே பட்டுரும். ஏன்னா மார்க்கெட்டே அதில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோவாக தான் இருக்கும். ஆனால் அதை விட பவர்ஃபுல்லான ஏகப்பட்ட லிக்விடிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் லிக்விடிட்டி போட்டிருக்கேன். ப்ரைஸ் பேஸ்டு லிக்விடிட்டி, டைம் பேஸ்டு லிக்விடிட்டி. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரைஸ் பேஸ்டு லிக்விடிட்டி மட்டும் தான். ஏன்னா இப்போ நான் டைமை பற்றி உங்களுக்கு எதுவுமே பேசவே இல்லை. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் பேஸ்டு லிக்விடிட்டி இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்பு. ஆக்சுவலாக நிறைய இருக்குது, ஆனால் இப்போதைக்கு இந்த 3 போதும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ். இது வந்து நான் சொல்லிட்டேன், ஏன்னா இதை வச்சு தான் லிக்விடிட்டி எக்ஸாம்பிளே உங்களுக்கு நடத்துனது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? இருக்கா? ஓகே ஓகே. அடுத்து இப்போ ரிலேட்டிவ் ஹைஸ் அண்ட் லோஸ். ரிலேட்டிவ் ஹைஸ் அண்ட் லோஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இது ஈஸி தான். ரிலேட்டிவ் ஹைஸ் அண்ட் லோஸ்னால் இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதே தான், மேலே இருந்தால் பை சைட் லிக்விடிட்டி, கீழே இருந்தால் செல் சைட் லிக்விடிட்டி. ஆனால் இது வந்து இப்போ இது வந்து ஒரு ஸ்விங்கு, கரெக்டாக? இது வந்து இதுக்கு மேலே இருக்கிறது ஒரு பை சைடு. இது வந்து ஒரு ஸ்விங் ஐ. அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடியது ஒரு பை சைட் லிக்விடிட்டி. இது வந்து ஒரு ஸ்விங் லோ. இதுக்கு கீழே இருக்கக்கூடியது வந்து செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? இது இது ஸ்விங் ஐ ஸ்விங் லோ, இது தெரியும். இப்போ என்னன்னா இது ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்படி இருக்கும். அதாவது ஈக்குவல் லெவல்ஸில் இருக்காமல் ஓரளவுக்கு இப்படி இருக்கும், கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்காக இப்படி ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா இந்த இங்கே இந்தியாவில் வந்து ரீட்டைலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. இந்த ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன்ஸு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா இது ரிலேட்டிவ். அதாவது இதுக்கு ரிலேட்டிவாக இது இருக்குது கொஞ்சம். ஆமாம், அதான் ரிலேட்டிவ். இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் ரிலேட்டிவ். இது வந்து ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க, ரிலேட்டிவ் ஈக்குவலைன்னு சொல்லுவாங்க. இது ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ. இங்கே கர்சர் காட்டிகிட்டு இருக்கிறது ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ. அப்போனா என்ன நான் சொல்ல வரேன்னா இதுக்கு கீழே ஃபுல்லாக செல் சைட் லிக்விடிட்டி இருக்கும். இங்கே பை பண்ணுறவன் இந்த மூமெண்ட்டில் பை பண்ணுறவனோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே இங்கே தான் உட்காந்துருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணுவோம், திருப்பி மேலே போகிறதுக்கு கீழே வருவான், இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி எல்லாத்தையும் டேப் பண்ணுவான், டேப் பண்ணிவிட்டு திருப்பி ஏற்றுவான். இது ரிலேட்டிவ் லிக்விட் லோ பேரிஷாக இருக்கிறதா? புல்லிஷ். மேலே தானே போயிட்டுருக்கு. மேலே போயிட்டுருக்கப்போ எனக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி தீர்ந்துருச்சுன்னா இது கீழே இருக்கக்கூடிய செல் சைட் லிக்விடிட்டி எல்லாத்தையுமே இங்கே டேக் பண்ணிவிட்டு திருப்பி ஏற்றுவான். இப்படி ஏற்றுறப்போ உனக்கு யானை இந்த இடத்துல கூச்சிரும். அப்போ இதுக்குள்ளே என்ன ஃபார்ம் ஆகும்? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. அது கூட எஃப்இஜி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். இப்போ இது வந்து ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸு. இது வந்து நிறையா ஃபார்மில் இருக்கும். நீங்கள் சார்ட்டை நான் நிறைய எக்ஸாம்பிள் காட்ட உங்களுக்கு புரியும். இந்த இப்படி கூட இருக்கலாம், இது எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் என்னென்னா ஒரு ஹை வந்து ஈக்குவலைஸாக இல்லாமல் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி முடியும். ஆனால் அதுக்காக வந்து இது இப்படி எடுக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி இது வந்து ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ்னு எடுக்கக்கூடாது. ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டு ஆயிடுச்சு. அதாவது லிக்விடிட்டி எடுத்துட்டான். இது ஒரு ஸ்விங் ஐஎஸ் லிக்விடிட்டி எடுத்த சினாரியோ. அது எப்பயுமே ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி போயிட்டு தேவைப்படும் மட்டும். ஆமாம், அங்கே போயிட்டு வந்து. ஆமாம், அதே மாதிரி லோஸும் அதே மாதிரி தான். எனக்கு வந்து இப்படி தான் இருக்கணும். இந்த லோ வந்து இப்படி தான் இருக்கணும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு லோ கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு அடுத்து இருக்க லோ அதுக்குள்ளே தான் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி வெளியே வரக்கூடாது. வெளியே வந்துட்டா என்ன அர்த்தம்னா எனக்கு ஸ்விங் லோவை இவன் லிக்விடிட்டி எடுத்த கான்செப்டாக மாறிடுவது. லோனு சார்ட் பேரா போதா? பேரிஷ். அங்கேயும் அடியில் தானே ப்ரோ இருந்தது. இல்லை அது புல்லிஷ்லயும். சாரி, அது புல்லிஷ் சினாரியோ. பேரிஷுக்கு வந்து இப்படி இருக்கும். உல்டாவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதே தான் இங்கே ஸ்விங் ஆகி எனக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குதா? எனக்கு கீழே போகணும். ஆனால் கீழே போகிறதுக்கு இங்கே லிக்விடிட்டி காலி ஆயிடுச்சுன்னா மேலே போய் இந்த எல்லா லிக்விடிட்டி டேக் பண்ணிட்டு. ஆமாம், பேரிஷ்க்கு மேலே இருக்கும். ஆமாம், எடுத்துட்டு இப்படி கீழே இருக்கும். ஆமாம், எடுத்துட்டு இப்படி கீழே இருக்கும். போட்டு மாதிரி, கடவுள் மாதிரி. ஆமாம். அப்போ இது என்னது, எனக்கு ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ். அவ்வளோதான். இப்போ நான் அதை சார்ட்டில் காட்டுறேன் அப்படின்னா இந்த இது ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவலை தான்.
ஆமா ஐ மேல இருக்குல்ல ரிலேட்டிவ் ஈக்குவல் ஐ. இப்போ இதை நான் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஐன்னு சொல்லக்கூடாது, இதுதான் சொல்லக்கூடாது. ஏன்னா இது லிக்விடிட்டி எடுத்துருச்சு. இங்கே பாரு, லிக்விடிட்டி எடுத்துட்டு கீழே விழுகிறப்ப எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? எஃப்இஜி சிபி, செல் சைடு இம்பேலன்ஸ், பை சைடு இன்எஃபிஷியன்சி. பை சைடு அங்கே நடக்கலை, ஆனால் எனக்கு இம்மீடியட்டாக அங்கே ஃபில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரசர இறங்கியிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணலாம். இது இந்த இது இது ஒரு இது பேர் என்னது, ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ. இது இங்கே ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ இருக்குது, நிறையா இருக்கும் இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ. இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் லோவாக தெரியும், குரூப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோவாக தெரியும். இவ்வளோதான் கான்செப்ட் இதில். இதெல்லாம் நான் என்ன, இது எதுக்காக நம்ம மார்க் பண்ணுறோம்னா இதுக்கு கீழே வந்து லிக்விடிட்டி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரியறதுக்காக மார்க் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ்ன்னு மூணாவது டைப் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குது. அதுங்கிறது ஈக்குவல் ஹைஸ் அண்ட் லோஸ் மூணாவது இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது என்னன்னா ஒரே ப்ரைஸ் லெவலில் கொஞ்சம் முன்ன பின்ன ஒரே மாதிரி இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கிமேட்டிக்கில் காட்டுறேன். இதுன்னு கரெக்ட். ஐனா மேலே அவ்வளோனா கீழே. இவன் என்ன பண்ணுவான், மேலே எடுத்துட்டு கீழே விழுவான், கீழே விழுந்துட்டு மேலே போவான். லிக்விடிட்டி. ஆமாம். இப்போது இந்த மாதிரி இருக்குன்னா இது எனக்கு ஈக்குவலைஸ் அண்ட் லாஸ். கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்கலாம், ஆனால் இந்த மாதிரி இந்த மாதிரி அக்யூரசி ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ பிப்லாம் அப்படிலாம் இல்லை. எவ்வளோ இருக்கலாம்? லைக் வந்து ஒரு 5 to 10 இருக்கலாம். அதுக்குள்ளே இருந்தால் இது ஈக்குவல். ஆமாம். அது மேலே போயிடுச்சுன்னா பிரேக் ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ இதில் மேட்ரு என்னன்னா, இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஏரியா. இதுக்கு மேலே கண்டிப்பாக ப்ரைஸ் போகும். இதுக்கு ஒரு அனாலஜி இருக்கு. இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஈக்குவல் ஐயன்லோ ஈக்குவலைஸ் மார்க்கெட்டு உள்ள இதை வந்து இப்போ இந்த இடத்துல ஒரு குளம் இருக்கு அப்படின்னா அது ஒரு ஸ்டில் வாட்டரா இருக்கு. அப்போ நம்ம அதை பார்த்தோன்னே என்ன நினைப்போம், கல்லை விட்டு எரியணும் அப்படின்னு நினைப்போம். எரிஞ்சா ஒரு ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ என்னன்னா அந்த ஸ்டில் வாட்டர் உள்ளதான் ஷார்க்கு போய் அட்டாக் அடிப்பான். இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ஸ்மூத் எட்ஜஸ் இருக்கிறப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போய் ஒரு கார்னேஜ், ஒரு பிளட் பாத் கொடுத்துட்டு இறக்குவான். இப்போ இந்த இடத்துல இது என்னது, ஒரு ஷார்க்கோட பல்லு மாதிரி இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி ரிலேட்டிவ் ஈக்குவலைசன் இந்த மாதிரி ஸ்மூத் ஈக்குவலைஸ் அண்ட் லோஸ் வந்து இருந்தது, ஈக்குவல் ஐஸ் அண்ட் லோஸ் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் அங்கே போகாமல் வேற வேலையே பார்க்காது. அது கண்டிப்பாக அதை போய் உடச்சி விட்ரும். அதாவது 2 இருக்கு, அடுத்தது கண்டிப்பாக உடைக்க தான் போகும். அது வந்து ஷார்க் உடைப்பானா? ஷார்க்கு அல்கோ வச்சு உடைக்க வைப்பான். சிம்பிளாக அல்காரிதம் வந்து மார்க்கெட் மேக்கரோட அடியால் மாதிரி, அவன் சொல்கிறத அவன் அல்கோ செய்யும் மார்க்கெட் உள்ள. ஸோ கண்டிப்பாக இதை வந்து மார்க்கெட் எடுக்கும். இதை எடுக்காமல் வேறு எதுவுமே பண்ணாது. இந்த மாதிரி ஈக்குவலைஸ் அண்ட் லோஸ் வந்து ரொம்ப நேரம் நிலைக்காது மார்க்கெட்டில். ஓகேவா? ஏன் நிலைக்காது அப்படின்னா, இதுக்கு மேலே வந்து இதை நார்மல் ரீட்டைல் பீப்பிள் பார்க்குறப்ப இதை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே செல் அடிச்சுட்டு உட்காந்துருப்பானுங்க. அவன் ஸ்டாப் லாஸ்லாம் இங்கே தான் இருக்கும். நார்மலாக இருக்கிறத விட இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஏகப்பட்ட மீன்கள் இந்த இடத்துல இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட. அப்போ ஆப்வியஸாக அந்த இடத்துக்கு மார்க்கெட் திருப்பி வரும்னு அர்த்தம், வந்து தூக்குவான்னு அர்த்தம். அங்கேயும் ஸ்டாப் லாஸ் வைக்கிறானுங்க, ரெசிஸ்டன்ஸ் செல்லு ஸ்டார்டிங்ல. இப்போ அதே இது எனக்கு இது ஈக்குவல் லோஸ் 100% பிரேக் ஆகுமா ப்ரோ? கண்டிப்பாக உடையும். அது உடைக்காமல் போகவே போகாது. நீ போய் சார்ட்டில் பார்த்தோன்னா உனக்கே தெரியும். இப்போ இது வந்து இந்த மாதிரி ஈக்குவல் பாயிண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா இது எனக்கு வந்து ஈக்குவல் லோஸ், அவ்வளோதான். இதையும் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இப்படி உடச்சிட்டு மேலே ஏற்றுவான். ஏன்னா இதை வந்து சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டு ஏகப்பட்ட பேர் இங்கே பை அடிச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஸோ அவன் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே ப்ரைஸ் வந்து இப்படி எடுத்துட்டு மேலே போகும். ஓகேவா? இப்போ அதை நான் சார்ட்டில் காட்டுறேன். ஏன்னா இந்த ரிலேட்டிவ் லோஸ் வந்து அடிக்கடி ஃபார்ம் ஆகாது, ஆனால் ஃபார்ம் ஆகும். ஆனால் ரேருன்னு இல்லை, ஃபார்ம் ஆகும். சாரி, ரிலேட்டிவ் மாதிரி அந்த அளவுக்கு ஃப்ரீக்வென்சி ஃபார்ம் பண்ணாலும் டப்பன்னு பார்க்குறோம்ல, அப்படி ஃபார்ம் ஆகாது. ஆமாம். இது ஒரு ஈக்குவலைஸ் அண்ட் லோ, இது ஒரு ஈக்குவல் லோஸ். இது தெரியுதா? இதுவும் இந்த 2 பிளாக்கு இந்த க்ரீனு ஒரு ஸ்விங் லோ. அதே மாதிரி இந்த 2 பிளாக் இந்த க்ரீன் ஒரு ஸ்விங் லோ, ரெண்டுமே இங்கே மீட் ஆகுது. ஆமாம், ஈக்குவல் லோ. ஆமாம். இங்கே வந்து கொஞ்சோண்டு லெவல் டிவியேஷன் இருக்கு பாரு, இது அக்செப்டபிள், இது ஒரு மேட்டர் கிடையாது.
ஆனா அதுக்காக வந்து அதோட விக்கு எனக்கு வந்து நல்லா இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னா அது Okay, கிடையாது. okay, அது okay. அது சேர்க்கக்கூடாது. இப்போ இங்க எடுக்கல, ஆனா இதை ரெஃபர் பண்ணுவான், வருவான், இதை வாழ விட மாட்டான் ரொம்ப நேரம். சரியா? அதான் நான் கேட்கணும். இப்போ இந்த இடத்த தாண்டிட்டு தானே திருப்பி மேலே வரும். ஆனா இது எதுவும் நடக்கல. அதாவது எஸ்எம்டின்னு சொல்லிட்டு இது கேட்கறது கரெக்டு தான். ஆனால் இங்கே வந்து எடுத்துட்டு தான் போயிருக்கணும். ஆனால் ஏன் இங்கே எடுக்காமல் போனான் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எஸ்எம்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நான் நடத்துவேன். அது நடத்துகிறப்போ எல்லா இடத்துலையுமே லிக்விடிட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நான் இதான் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் எஃப்இஜி ஃபில் ஆகணும்னு அவசியம் இல்லை. எல்லா எஃப்இஜியும் நீ நினைக்கிற ப்ரைஸ் டைரக்ஷனுக்கு ப்ரைஸை புஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதுக்கான ரீசன் வந்து போக போக தெரியும். ஓகேவா? ஆனால் இப்போதைக்கு நான் சொல்லித்தர்றது மட்டும் உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சால் போதும். மார்க்கெட்டில் நான் சொல்லித்தரதை தவிர வேற ஏதோ ஒன்று உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை நீங்கள் நான் சொல்லித்தரதுக்கு கான்ட்ராடிக்டரியாக ஒன்று பார்க்குறீங்கன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஃபியூச்சரில் நடத்த உங்களுக்கே கிடைஞ்சிரும். ஏன்னா இப்போ எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டேன்னா புரியாது. ஓகேவா? இப்போ இது ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவலைஸு தெரியுதா? இதா இருக்கா ரிலேட்டிவ் ஈக்குவலைஸு. இதை பாரு என்ன பண்ணியிருக்கான் பாரு, இந்த இடத்துல போக் பண்ணிட்டு டமால்னு விழுந்திருக்கான். ரிலேட்டிவ் அப்புறமா நம்பர் வந்துக்குது. இந்த இருக்குல்லடா, இதுவும் ரிலேட்டிவா? ஆமாம். ரொம்ப இறங்குன மாதிரி இல்லை. அதெல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்லாண்டிங் இப்படி கூட இருக்கலாம். அப்போ எப்படி அது இதுவாகிடாதா? ரிலேட்டிவ் தான் சொல்றீங்களா? ஈக்குவல். ஐயோ, ரிலேட்டிவ் தான் சொல்றேன். ஓகே ஓகே. எடுக்குது. இவன் ஏன் போய் இங்க எடுக்கணும்? எதுக்கு எடுத்து நீங்க திரும்பணும்? அங்க லிக்விடிட்டி இருக்கு. ரிலேட்டிவ் ஈக்குவல் ஐக்கு மேல ஒரு லிக்விடிட்டி இருக்கும். மீன்களை தாக்குகிறார்கள். ஆமா, அதேதான். இங்க யானை குதிச்சிருச்சு. இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் ஸ்பான்சர்ஷிப் வந்துருச்சு. இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? எஃப்இஜி ஃபார்ம். என்ன பண்ணிருக்கான் பாரு, பாடி எங்க ஸ்டாப் ஆகுது பாரு. இதான் இதை நீங்கள் வந்து சார்ட்டில் பார்க்க உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ஓ இப்படி தான் நடக்குதா அப்படின்னு. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலைஸ் அண்ட் லாஸை தேடுறேன். இங்கே ஒரு ஈக்குவலைஸ் அண்ட் லாஸ் இருக்கு பாரு. இங்கே பாரு, கரெக்டாக ப்ரைஸ் அங்கே வந்து நின்றுட்டு இருக்கு. அதான் தூரத்து எங்கே வேணாலும் அடிப்பான் ஷேருக்கு. நம்ம ஃபுல் சார்ட்டி அனலைஸ் பண்ணணும். ஆமாம். ஓகே ஓகே. இப்போது வேறு லோஸ் ஏதாவது கணக்கு தெரியுதா? இங்கே இருக்கு பாரு. எப்படி கொஞ்சம் ஓகே, கன்சிடரபிள். ஈக்குவல் லோஸு விக் விட்டு தூக்கிட்டு சர்றன்னு ஏற்றினான். இதுவும் ஈக்குவல் லோஸு. ஆமாம். இங்கே நைஸாக விக்கில் வந்து எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துட்டு வாட்டர் எடுத்துட்டு டக்குன்னு மேலே ஏறிருக்கா. போறப்ப என்ன பண்ணிருக்கான்? இப்போ இந்த இது கொஞ்சம் மேல இருந்தா அதை கன்சிடர் பண்ண கூடாது. அதுவும் ஈக்குவல் லோக்குள்ள வந்துரும். அதுவும் ஈக்குவல் லோக்குள்ள வரும். ஒரு ஈக்குவல் லோன்றது எவ்வளவு லோஸ் வேணாலும் இருக்கலாம். 2 தான் இருக்கணும்னு இல்ல, 4-5 கூட இருக்கலாம். 4-5 இருந்ததுன்னா இன்னும் பவர்ஃபுல். இந்த இது விக்க சொல்றேன். எனக்கு புரியுதுடா. லைனுக்கு மேல வந்து நான் என்ன சொல்றேன், இப்படி கூட இருக்கலாம்னு சொல்றேன். இப்படி கூட பிரேக் ஆகுறது எப்படி வேணா இந்த மாதிரி எத்தனை லோஸ் வேணாலும் அந்த இடத்துல இருக்கலாம். இப்போ எனக்கு இது உள்ள தள்ளி இருந்ததுன்னா எனக்கு இன்னும் பவர்ஃபுல்லான சோன். ஏன் பவர்ஃபுல்லான சோன்னா அங்க இது நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் உள்ள வந்து உள்ள தள்ளி இருந்ததுன்னா இந்த விக் இந்த இடத்துல ஹண்ட் பண்ணாம இப்படி உள்ள தள்ளி இருந்தது அப்படின்னா இது நல்ல ஒரு சப்போர்ட் போலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துல பைய போட்டு உட்காந்துருப்பானுங்க, ஸ்டாப் லாஸ் சப்போர்ட். அப்போ கண்டிப்பா அந்த இடத்துக்கு திருப்பி வரும். அப்படி திருப்பி வர்றப்போ கார்னேஜ் தான். கார்னேஜ்னா ரத்த கலரி ஆயிரும். இப்போ இந்த இடத்துல பாரு, எனக்கு இங்கேருந்து திருப்பி கிளம்புறப்போ ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகுது. இங்கே நல்லா பாரு, இங்கே ஒரு எஃப்இஜி இருக்கு. ஆனால் இதை ஃபில் பண்ணல. ஆனால் இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிட்டு போயிருக்கான். இப்போ இங்கே மேட்ரு என்னன்னா, இங்கே பாரு, இந்த எஃப்இஜியை தாண்டி ப்ரைஸ் வந்து எஃபிஷியண்டாக வெளியே வரல. பாடி எங்கே நிற்கிது பாரு. இதுதான் அல்காரிதமிக் ப்ரிசிஷன். இந்த ப்ரிசிஷன் உனக்கு வேற எந்த ஸ்ட்ராட்டஜிலையும் வராது. ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றதை விட வேற எந்த கிராப்லையும் வராது. இல்லை இது அல்காரிதமிக் ப்ரிசிஷன் என்ன சொல்றீங்க? அதாவது இந்த எஃப்இஜிக்குள்ள ஃபில் ஆயிட்டு போகுது பிரைஸ். ஆனா அதோட இந்த பாடியை பாரு, பாடி ஃபில் ஆகல, வெறும் பாடி வந்து லைட்டா தொட்டுட்டு போதா? இல்ல, எங்க நிக்குது பாரு. இது ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் இது கீழே வரல? இது எங்க நிக்குது பாரு. எங்க நிக்குது இந்த விக்? இந்த எஃப்இஜியோட ஹை இந்த லோயஸ்ட் பாயிண்ட்ல நிக்குது. கரெக்டா நிக்குது. 0 மாதிரி 0 டாலரன்ஸ்ல நிக்குதா? இதுதான் வந்து இப்போ இந்த விக்கு பிரச்சனை இல்லை, விக்கு வெளியே வரலாம். ஏன்னா ஐசிடி என்ன சொல்லுவாருன்னா, விக்ஸ் டூ தி டேமேஜ், பாடிஸ் டெல் த ஸ்டோரி. ஒரு விக்கு மேலே கீழே போகுதுன்னா அது வந்து அந்த இடத்துல நிறைய அட்டாக் நடக்குதுன்னு அர்த்தம்.
நிறைய பேர் லிக்விடிட்டியிலேருந்து வெளியே தள்ளி விட்டுக்கிட்டு இருக்கான். லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணுற இடம் தான், அதாவது லிக்விடிட்டி ஒரு ஆர்டர் எடுத்துக்கிறான். ஆர்டரை வந்து மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வர இடம் தான் அந்த விக்கு விட்டுரு. பாடியை தான் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது ஸ்டடி பண்ணுறப்போ ஒரு இந்த மாதிரி நான் ஒரு எஃபிஜி மார்க் பண்ணுறேன், எனக்கு இது வெளியே விக்கு வந்துருச்சுன்னா உடனே நான் வந்து பதறக்கூடாது. இது எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு பாக்ஸுக்குள்ளே கிரையான்ஸ் பண்ணுற மாதிரி தான். சின்ன வெளியே அங்கங்கே வந்து லைட்டாக வெளியே வரும். ஆனால் ஒரு கான்டெக்ஸ்டாக பார்க்குறப்போ நமக்கு பாடியை மட்டும் தான் பார்க்கணும். ஏன் அந்த ப்ரெசிஷன் இருக்கு? அது இந்த ப்ரிசிஷன் தான் அல்காரிதம் இருக்குது அப்படின்றதுக்கான ப்ரூஃப். உனக்கு இந்த மார்க்கெட் ரேண்டமாக இருந்தால் இது இப்படி நடக்கவே நடக்காது. ஏன் அப்படி நடக்கணும்? ஆனால் இது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, நம்மளால பார்க்க முடியும். கரெக்டான டைம்ல பார்க்கணும். அதாவது ஏன் இப்படி எதுக்காக இப்படி வருதுன்ற ஐ மீன் நார்மலாக ரூல் படி ஃபில் பண்ணோம், ஆனால் பாடி வந்து கரெக்டாக அங்கே நின்று என்ன ரீசனு? அதான் ஃபேர் வேல்யூல வாங்கிட்டு போறான் அவன். இது என்ன சிம்பிளா சொல்ல வருதுன்னா, நான் இப்போ எதுக்காக இதை காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து ப்ரிசிஷனாக இருக்குன்னு சொல்கிறேன். நீ எவ்வளோ பெரிய ப்ரிசிஷன் எலமெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நான் ப்ரூஃப் உனக்கு நான் சொல்கிறேன், உணர வைக்கிறேன். இது வந்து எங்கே தெரிஞ்சாலும் கிடைக்காது, இந்த அளவுக்கு ப்ரிசிஷன் கிடைக்காது. எங்க மென்டர் எங்க பை பண்ணுவார்னா கரெக்டாக இங்கே பை பண்ணுவார். இந்த இடத்துல பை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. ஏன் அவருக்கு தெரியும் இது கீழே போவாதுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்ம மாறணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த கான்செப்டோட பவர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்கு. ஓகே ஓகே, இந்த கான்செப்ட் அந்த ஷார்க்குக்கும் தெரியும். ஆஹா, அவனுங்க இந்த மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டானுங்கடா. அவனுங்கெல்லாம் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். அவனுங்க டெய்லி வீக்லி மந்த்லி டைம் ஃப்ரேமில் தான் பை அடிச்சுட்டு உட்காந்துருப்பானுங்க. அவனுங்க பை போடுறதுமே எப்படி இருக்கும்னா, நம்ம தான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் லெவலில் பை போடுவோம். அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இங்கே ஒரு 10 குவான்டிட்டி, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10ன்னு இன்னும். அதனால தான் மார்க்கெட் நவுறுது. முதலே போட்டு வச்சிருப்பான். இந்த இடத்துல எல்லாத்தையுமே வாங்கிட்டானுங்கன்னா உனக்கு இந்த ஃப்ளக்சுவேஷனே இருக்காது, சர்றன்னு இப்படில போகணும். ஆனால் அதுக்கு ஏற்ற ஆப்போசிட் லிக்விடிட்டி மார்க்கெட் உள்ள இருக்காது. அவனே டிமாண்டையும் கிரியேட் பண்ணி அவனே அதுக்கு சப்ளையும் கொடுத்து மார்க்கெட் ஏமாத்துறான். மார்க்கெட் மேக்கர்ஸ். ஸோ இப்படி நடக்குது. ஸோ இப்போ வரைக்கும் நடத்துனதுல குழப்பம் இருக்கா? நாமரா